இன்றைக்கி நான் ரெடி பண்ண போகிறது தேங்காய் பொடி. அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பு வந்து ஒரு 4 ஸ்பூன் எடுக்கணும். நம்ம உளுந்து எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். இது ரெண்டையுமே ஈவனாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு தேங்காய்க்கு உள்ள அளவு மாத்திரம்தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போது இதை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ உளுந்தை வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க, கருகாமல். வறுபட்டுருச்சு, எடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து கடலைப்பருப்பு, அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருங்க. இதெல்லாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து கருவேப்பிலை போட போகிறேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, இதுக்கு ஜாஸ்தியாக வேண்டாம். அதையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். பெருங்காயம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் குட்டியாக எடுத்து போட்டு அதையும் வறுத்து எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சொல புளி எடுத்திருக்கேன். புளி நிறையா போட வேண்டாம், கம்மியாகவே போடுங்க, இல்லாட்டி புளிப்பு மாத்திரம் தான் இருக்கும். அதையும் வறுத்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு தேங்காய் இருக்குது இல்லையா, ஒரு தேங்காவை திருவி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துடணும். அந்த ஈரப்பதம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் போகிற அளவு வறுத்து எடுத்துடணும். இப்போ வந்து இந்த தேங்காய் பொடி வந்து நம்ம எப்போவுமே வெளியில் வச்சு சாப்பிட முடியாது. நம்ம சாப்பிட்டுட்டு உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால கெட்டு போயிடும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போது வந்து தேங்காய் வறுபட்டுருச்சு. அதுக்கு அடுத்ததாக வந்து வரமிளகா வந்து ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்காக நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா சுள்ளுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறதுக்காக 10 மிளகா எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இதையும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இது நல்லா ஆறட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காயை தவிர எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா திரும்ப போட்டுக்கலாம். இப்போ வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக இதில் தேங்காய் சேர்க்குறோம். தேங்காய் சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ரொம்பவும் கொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாக இருக்கக்கூடாது. 3/4 பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த நான் காட்டுறேன் பாருங்கள், இதுதான் இதோட பதம். இந்த பொடி வந்து இட்லி, தோசை, சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.